Hi friends, இன்னைக்கு வீடியோல நல்லா வந்து ஒரு ஸ்டைலிஷான இயரிங்ஸ் கலெக்ஷன் பர்టిక్యులரா உருவம் இல்லாம ரோடியம் டைப்ல நிறைய இயரிங்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச 90% வரைக்கும் எந்த டிசைனுமே பெருசா உருவம் இருக்காது. ஃபேன்சியா எல்லாரும் போடுற மாதிரியான ஒரு ரோடியம் இயரிங்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்குறோம். இதில் ஃபுல்லாக ஸ்டோனுமே மோஸ்ட்லி இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த ரோடியம் ஃபினிஷிங்கில் அங்கங்கே வந்து வரதுனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டோன் லுக்கிங் இருக்கும். பட் எதுலேயுமே ஸ்டோன் இல்லை. ஒரு 13லேருந்து ஆரம்பித்து 16 கிராம்ஸ் வரைக்கும் வரும். ஒன்று ஒரு பேட்டர்ன் வரும். இது நிறைய பேர் டவுட் இருக்குது, இது எப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குமா கெட்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப தக்கையாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகவே பண்ணியிருப்பாங்க. நிறைய ஹார்ட் அண்ட் ஷேப்பில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்கும். அதே மாதிரி சாந்த்பாலி பேட்டர்னில், அப்புறம் வந்து ஃப்ளோரல் டிசைனில் ஸ்டார் மாதிரி வரக்கூடிய டிசைன், நிறைய விதமான ஃபேன்சி ட்ராப்ஸ் வந்து இருக்கும். இது நிறைய குர்த்தீஸ்க்கு அப்புறம் இண்டோ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பேர் பண்ணலாம். ஸோ இதுக்குன்னே தனியாக செக்ஷன் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து என்ன வெயிட்லேருந்து இருக்குன்னு கேட்டால் 4 கிராம்லேருந்தே அவைலபிள் இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு நல்ல சைஸ் வந்து இருக்கணும், அது இடத்துல கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 8 கிராம்ஸ்லேருந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சூப்பரான சைஸ்லேயே சூப்பரான நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து 9லேருந்து 14 கிராம்ஸ் வரைக்கும் வரக்கூடிய கலெக்ஷன். அண்டு நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இது வந்து சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை, நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் அழகாக வரும். 9லேருந்து 14 கிராம்ஸ் வரைக்கும் டிசைன்ஸ் இருக்கும். சில டிசைன்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக 3D எஃபெக்டில் இருக்கும். அந்த ஹார்டினில் பார்த்தோம்ல ஒன்று 8 ஹார்டின் இருக்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அது கொஞ்சம் சில பேருக்கு வந்து லீனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இயரிங்ஸே பார்த்திங்கன்னா நல்லா ஒல்லியாக நல்லா லென்த்தியாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதை மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன்லேயே 3Dயில் உங்களுக்கு இருக்கிற மாதிரி கீழே வந்து ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பால் சைஸுங்க, அதாவது பாதி மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே நல்ல ஒரு பால் சைஸ்க்கு கீழே ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பேட்டர்னு. நீங்கள் வியர் பண்ணும்போது அப்படியே தூரத்தில் பார்க்க ஸ்டோன் இருக்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கும். இது ஸ்டார்டிங் வந்து 3 கிராம்ஸ்லேருந்தே கூட கலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த ட்ரே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டில் சில டிசைன்ஸ் நிறையவே கிடைக்கும். 4-5 கூட இந்த ட்ரேயில் இருக்குது. பட் மேக்ஸிமம் டிசைன் கவர் ஆகிறது பார்த்திங்கன்னா 7லேருந்து 11. இதில் சில டிசைன் வந்து 4-5 கிராம்ஸ் வரும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 கிராம்ஸ் வருது. இது வந்து சாந்த்பாலி மாதிரி இல்லை, கொஞ்சம் லேயர் டைப் இயரிங்ஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி வரும். ஒரு 3 லேயர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரோடியம் ஃபினிஷிங். இதில் கம்ப்ளீட்டாக ரோடியம் ஃபினிஷிங் இல்லாமல் கேஸ்டிங்கில் உங்களுக்கு நல்லா ஷைன் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் கூட இருக்குது. அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள்கிட்ட ரோடியம் டைப்பில் வந்து நெக் செட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேர் பண்ணலாம். டர்க்கி டைப்பில் ஜுவல்லரிஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் வந்து பேர் பண்ணலாம். கொல்கத்தா டைப் டிசைன்ஸ்க்கு கூட நீங்கள் வந்து பேர் பண்ணலாம். இந்த டிசைன்ஸ் வந்து ராஜ்கோட் டிசைன், அதுக்கப்புறம் இந்த ரோடியம் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய டிசைன் ரெண்டுமே வந்து மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு அழகாக வந்து பொருந்தும். ஈவன் ஸ்டோன் நெக்லஸ்க்கு கூட இந்த டிசைன் போடலாம். பட் ரொம்ப ஆப்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த ரோடியம் ஃபினிஷிங் ரோஸ் கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன், அப்புறம் வந்து கொல்கத்தா டிசைன்ஸ், அது எல்லாத்துக்குமே நல்லா ஆப்டாக இருக்கும். இது பர்ஃபெக்ட் சாந்த்பாலியில் டபுள் லேயரு டர்க்கி மாடலில் வரக்கூடிய கலெக்ஷன். இது வந்து அதே மாதிரி தான் சாந்த்பாலிலேயே ஒரு இதுலேயும் 3 லேயர்ஸ் இருக்குது. இதுவும் நல்லா ஒரு கொஞ்சம் லென்த்தியாக சில பேருக்கு போட பிடிக்கும்ல, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ப்ராடாகவும் லென்த்தியாகவும் இருக்குது. அதுலேயே குட்டி சைஸுமே கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதுலேயே குட்டி சைஸ் இருக்குது பாருங்களேன். இது வந்து 5லேருந்து 8 கிராம் வரும். ஸோ இதில் ரோடியம் ஃபினிஷிங்கும் இருக்கும், சிலது வந்து எனாமல் ஒர்க்லேயும் இருக்குது. இதில் ஒரு இயரிங்ஸ் ஒன்று பார்த்தேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்படியே அந்த பீகாக்கு கலரில் ஒரு கோட்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. இது எல்லாமே கெட்டி பேட்டர்னாக டெய்லி வேர் கூட பண்ணுற அளவுக்கு கெட்டி பேட்டர்ன் டிசைன். ஆக்சுவலாக இதில் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு 3-4லேருந்தே கூட டிசைன்ஸ் இருக்குது. டில் 8 கிராம்ஸ் இருக்குது. 8ன்றது பார்த்திங்கன்னா இதில் 1-2 தான் 8. மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு 5 கிராம்ஸ்லேயே வந்துடும். 3 to 5 கிராம்ஸ்லேயே வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பீகாக் லுக்கில் அந்த ஃபெதர் லுக்கில் வரும். ஜஸ்ட் 5 கிராம்ஸ் தான். ஆக்சுவலாக அதில் 8 கிராம்ஸ் ரொம்ப கம்மி, மற்றது எல்லாமே 5 தான். இது வந்து கம்ப்ளீட் எல்லோ கோல்டில், அதுலேயும் உங்களுக்கு கொல்கத்தா பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வரக்கூடிய மாடல். 8லேருந்து 14 கிராம்ஸ் வரைக்கும் வரும். எப்போவுமே இந்த டிசைன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதில் உங்களுக்கு வந்து எனாமல் ஒர்க்கு, பிளெயின் கோல்டில், அப்புறம் நல்ல கொத்தாக வரும்ல, இந்த கொத்து டிசைன் சொல்லுவாங்கள்ல, அதாவது உங்களுக்கு 3 சலங்கை சேர்ந்த மாதிரி வரக்கூடிய ஹேங்கிங்ஸ் வச்சு வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு
லைக் ஒரு 15 இயர்ஸாகவே ரொம்ப ட்ரெண்ட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு. அதில் உங்களுக்கு நல்ல ப்ராடான கொல்கத்தா பேட்டர்ன் ஃப்ளாட் இயரிங்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். இதுக்கு மாட்டலோடும் சில டிசைன் வச்சுருந்தாங்க. இதில் எனாமல் ஒர்க்கு அப்புறம் குந்தன் ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. இதில் நான் உங்களுக்கு அந்த மாட்டல் வச்சது காட்டுறேன். இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாட்டலோடவே வரும். இதோட வெயிட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 32 கிராம்ஸ் வருது. பிகாஸ் இது மாட்டலோடவே வருது இல்லையா, அப்படி ஸ்ட்ரைட் பாட்டலோட நல்லா கிராண்டாக இருக்கும் லுக்கு. அதில் நிறைய பேட்டர்ன் இருக்குங்க. 1-2 இல்லை, நிறைய பேட்டர்ன் வந்து மாட்டலோட வச்சுருக்காங்க. இல்லை எனக்கு மாட்டல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே இருக்கிற லேயர்ஸ்லாம் பார்க்கலாம், இன்னும் கிராண்டாகவே இருக்கும். இப்போ இதோட வெயிட்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு கொஞ்சம் எனாமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து 26 கிராம்ஸ் வருது. இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் எனாமல் ஒர்க்கோட. ஸோ இதில் ஸ்டோன் கிடையாது, ஓன்லி எனாமல் ஒர்க் தான். அதுவுமே உங்களுக்கு 26 அந்த மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ்லாமே 26 வரும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒன்று கிராண்டான டிசைன் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அது ரொம்ப நல்ல பெரிய டிசைனு. டிஸ்பிளேலாம் வச்சுருந்தாங்க அந்த கலெக்ஷன். இது வந்து 14லேருந்து 18 கிராம்ஸ் வரைக்கும் வரும். இப்போ வெட்டிங்க்கெல்லாம் சூஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக பார்ப்பாங்க. இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இன்ஃபேக்ட் இதுவுமே கூட வெட்டிங்க்கு போடலாம், அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டாகவே இருந்தது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜிமிக்கி. 2 சைட்லேயுமே 2 ஜிமிக்கி இருக்கிற மாதிரி, அதை ஒரே தோடுலேயே 6 ஜிமிக்கி இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்னு. 14 to 18. இதில் உருவம்னு சொன்னீங்கன்னா இந்த கலெக்ஷன். இதில் மகாலட்சுமி டிசைன், அதுக்கப்புறம் காசில் ஃப்ளாட் டிசைன். ஸோ இந்த மாதிரி 1-2 தான் இருக்கும். ஸோ 90% நான் சொன்ன மாதிரி எதுவுமே உங்களுக்கு உருவம் இல்லாமல் தான் நிறையா இருக்குது. ஒன்லி ஃபியூ டிசைன் மட்டும் உங்களுக்கு அந்த மகாலட்சுமி வச்சு வேணும், அதே மாதிரி காசு மாலையிலலாம் போடுறதுக்கெலாம் வேணும்னாலும் அதை நீங்கள் பார்க்கலாம், அது பேர் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் 18 to 23 ரொம்ப கிராண்டான கலெக்ஷன். சாந்த்பாலிலேயே செம்ம அழகான பேட்டர்ன். இதில் 2 டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஒன்று வந்து சாந்த்பாலி வித் சிங்கிள் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. மேலே இருந்த லேயர்ஸ் வந்து சாந்த்பாலி வித் 3 ஹேங்கிங் வந்துருக்கும். அது வந்து கொஞ்சம் லென்த்தியாக காமிக்கும். இதில் இந்த பீகாக் டிசைன் வச்சு வரதும் இருக்குது, இந்த மாதிரி உருவம் எல்லாமேயும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உருவம் இருக்காது, பட் கெம்ப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் இது வந்து பீகாக் எனாமல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பீகாக் எனாமல் ஒர்க்லேயே வந்து வெட்டிங் செட் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் இதை பேர் பண்ணலாம். 16 கிராம்ஸ்லேருந்து கூட உங்களுக்கு வெயிட் வந்து அவைலபிள் இருக்குது. டில் வந்து 23 கிராம்ஸ் வரைக்கும் இந்த ட்ரே வந்து கவர் ஆகும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எஸ், இது வந்து உங்களுக்கு 10 கிராம்ஸ் தான் இந்த கலெக்ஷன். ஈவன் 10ல் கூட இருக்குது. கீழே லேயர் ஃபுல்லாக 10 கிராம்ஸ் தான். இது நிறைய பேர் கேட்குற ஒரு ட்ரே. இது ரொம்ப நல்ல ஒரு கிராம் வெயிட்க்கு நல்லா பெரிய டிசைன்ஸே கிடைக்கும். அதாவது பெரிய டிசைனில் இந்த சென்ஸ் ஒரு மீடியம் வெயிட்டில் சில பேருக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு அந்த ஃபேஸ்க்கு வந்து கவர் ஆகும் இந்த கலெக்ஷன்ஸ். இது வந்து ஒன்று ஒரு பேட்டர்னில் வரும். லீஃபி டிசைன், ஒரு ஃப்ளோரல் டிசைன், லீஃபில் ஒரு குட்டி ஃப்ளார் இருக்கிற மாதிரி, அப்புறம் மல்டி கலர் எனாமல் ஒர்க்கு அந்த மாதிரி வரும். 13லேருந்து 18 கிராம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதில் சாந்த்பாலி வித் ஜிமிக்கி. ஸோ இந்த மாதிரி நானும் வந்து வாங்கியிருந்தேன். நான் வாங்கி ஒரு 3 இயர்ஸ் ஆக போகுது. சாந்த்பாலி மாதிரி இருக்குது, ஃபர்ஸ்ட்டு டிசைன் இருக்கு இல்லையா, ஸோ சிமிலர் அந்த மாதிரி இருக்கும் என்னோடது. நல்லா இருந்தது அது பார்க்குறது. அதிலே 3 ஜிமிக்கி வர மாதிரி. நான் சொன்னதில் லாஸ்ட்டாக ஒரு கிராண்டான டிசைன் காட்டுறேன். இது ஆக்சுவலாக டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இது வந்து 28 to 30 கிராம்ஸ் நினைக்கிறேன் அப்ராக்ஸ். ரொம்ப கிராண்டான பெரிய டிசைன். என்னடா இது காதை விட பெருசாக இருக்கே அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப கிராண்டான கலெக்ஷன்ஸுமே கூட நீங்கள் கண்டிப்பாக ஷோரூமில் பார்க்கலாம்.